Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பராக்கா என்கிறதான நிகழ்ச்சியிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பராக்கா என்கிறதான இடத்துல கூடி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல இந்த நாளிலே நம் மத்தியில சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. வாங்க நம்ம அவர்களை வரவேற்கலாம். Praise the Lord. Praise the Lord, sister. எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கு sister. நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? உங்க நான் பேர் என்ன? என் பேரு பழனி ஜோசப். ஓகே நான் இங்க கல்யாண்ல நம்ம காக்காட்டாபுரம்ல இருந்து வந்திருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. வசிக்கதே இங்கதான். மத்தல உங்க பிறப்பிடமே இதுதான். பிறப்பிடம் வந்து எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல பாபநாசம் பக்கம் ஒரு சின்ன கிராமத்து. அப்படியா? சரி சரி சரி. அப்போ நீங்க எப்படி சிறு வயதுல இருந்து கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா? எப்படி? இல்ல சிறு வயதுல இருந்து நான் கிறிஸ்துவனா இல்ல. நான் சின்ன வயதுல சிலை வழிபாடுல தான் இருந்தேன். ஆமா, 22 வயசு வரைக்கும் நான் ஊர்ல இருந்தேன். 22 வயசுக்கு அப்புறம் நான் பாம்பே வந்தேன். ஆமா. பாம்பே எப்படி படிக்கிறதுக்காக வந்தீங்களா? இல்ல நான் ஏற்கனவே 18 வயசுல ஊர்ல டெய்லர் கடை ஆரம்பிச்சிட்டேன். நான் 4 வருஷம் கடையில நடத்தினேன். என்னுடைய மூத்த சகோதரர் வந்து இங்க சாந்தாகுறிச்சியில இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, தம்பி உனக்கு அங்க வேலை சரியில்லை, இங்க வாங்க அப்படின்னாங்க. அதனால நாங்க 22 வயசுல நான் தாராயில தான் வந்து இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்ல தாராயில இருந்துட்டு டெய்லரிங் எல்லாம் கத்துக்கிட்டீங்க 22 வயசுல? ஆமா 22 வயசுல எல்லாம் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் கார்மெண்ட்ஸ்ல சாம்பிளிங் டிபார்ட்மெண்ட்ல தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா. சரி. அப்போ அதுக்கப்புறம் நீங்க தாராவில செட்டில் ஆனீங்க? தாராயில செட்டில் ஆனா அதற்கு பிறகு என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கல்யாணம் போறாங்க, நீ கல்யாணம் வாரியா அப்படின்னாங்க. உடனே நாங்கள் கல்யாணம் வந்தோம். கல்யாணம் வந்தால் இங்கே வேலையும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, என்ன பண்ணணும்னு ஒன்றுமே ஓடலை. கடைசியில் எனக்கு வந்து கார்மெண்ட்ஸ்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னா அவங்களுக்கு ஆர்டர் கடையில் வந்து இந்த திருநாள்கள் டைமில் நமக்கு அதிக வேலை இருக்கும், அப்போ ரொம்ப ப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுலேயே நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவேன். அதனால தான் நான் பெரும்பாலுமே கார்மெண்ட்ஸ் லைனில் தான் போனது. கார்மெண்ட்ஸ் லைன்லன்னா எப்படின்னு உங்களுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அந்த திருநாள் அந்த டைமில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். டைமுக்கு தான் வேலை இருக்கும். அந்த டைம்ல தான் வேலை இருக்கும். இப்போ டைம் வேலை இருக்குன்னா உங்களுக்கு எப்படி அந்த திருநாளுக்கு முன்னாடி இப்போ கிறிஸ்மஸ் அல்ல தீபாவளி அந்த டயத்துக்கு கழிச்சு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாலே வேலை டவுன் ஆயிரும். எல்லாம் சப்ளை பண்ணிடுவாங்கல்ல, எல்லாம் ரெடிமேட்ஸ். அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் கல்யாணம் வந்தது. ஆனால் கல்யாணம் வந்து சூழ்நிலை இங்கேருந்து பாம்பேக்கு என்னால் போக முடியல. டிராஃபிக்கில் ட்ரெயின் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பின்ன அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் நான் கடையில் இங்கே தான் ஒரு ஆர்டர் கடையில் தான் போய் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு கடை வச்சுட்டு இருந்தவங்க மற்ற கடையில் வேலை பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் கிருபையால அந்த முதலாளி வந்து ஊருக்கு கல்யாணத்துக்காக போயிருந்தாரு. அந்த டைம் என்னாச்சு, எனக்கு நான் தான் கடை பொறுப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அப்போ எனக்கு நிறைய மக்களுடைய பழக்கம் ஆன உடனே நான் பின்ன பழையபடி நம்ம விஜயநகரில் கடை ஓப்பன் பண்ணிட்டேன். சொந்தமாக கடை ஓப்பன் பண்ணிட்டேன். சரி ஓப்பன் பண்ணிட்டேன். ஆமாம். ஆனால் என் மனைவி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஆர்சி கிறிஸ்டின்ல இருந்தாப்புல. அப்படியா? நீங்க ஆர்சி கிறிஸ்டின் எப்படி சிறு வயதுல இருந்தே ஆர்சியில ஆராதிச்சுட்டு வந்தீங்க? பின்ன எப்படி நீங்க எப்படி கர்த்தருக்குள்ள எப்படி பயபக்தியா இருந்தீங்களா இல்லைன்னா எப்படி? நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப வைராக்கியமாக தான் இருப்பேன். ஆமாம், நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்தே இப்படி சர்ச்சில் வந்து ஏதாவது வேலை செய்யணும், அப்புறம் சிஸ்டர்லாம் வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் போய் அப்படி ஒரு ரொம்ப வைராக்கியம்னா ஆர்சியில் ரொம்ப பக்தி வைராக்கியம். உங்க குடும்பமே அப்படியா? குடும்பமே அப்படி. எத்தனை பேர் உங்க குடும்பத்துல? நாங்கள் சகோதர சகோதரிகள்? எனக்கு அதுவே தான் இருக்கு. நாங்கள் வந்து மொத்தம் 7 பேர். 7 பேரில் லாஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு 7 பிள்ளைங்கள். 8 பேர் எங்களில். அதில் ஒரு பையன் வந்து நார்மல் மாதிரியே இருந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 7 பேர் இப்போ இருக்கிறோம். அதில் வந்து ஒரு சகோதரன் வந்து அந்த ஆர்சி முறைப்படியே ஃபாதர் ஆயிட்டாங்க. அவங்க யூபியில் இருக்காங்க, நார்த்தில். அதுக்கப்புறம் என்னுடைய திருமணம் ஆச்சு. அப்போ திருமணம் ஆகும்போது எப்படின்னா இவங்க வந்து மும்பையிலேருந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. வந்து பெண் பார்க்கும்போது இவங்க அண்ணனும் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டு. ஆமாம். அப்போ என்னுடைய மகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேசி முடிச்சிட்டாங்க.
அப்புறம் அந்த டயத்துல என்னன்னு பார்த்தா, சரி அப்ப கிறிஸ்தவத்துல முடிக்கணும், ஆர்சில முடிக்கணும்னு சொல்லும்போது, ஒரு சில தடைகள் எல்லாம். அதாவது அந்த ஃபாதர் என்னுடைய சிறு வயதிலிருந்து ஞானஸ்தான கணக்கு இல்ல. அப்படி இப்படின்னு சிறு வயதுல அப்ப ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. அவங்க அதுக்குடைய கணக்கு எல்லாம் சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் அவன் டைரியில இல்ல அப்படின்லாம் சொல்லும்போது, அப்போ திருப்பி நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்போது, இவங்க வீட்ல சொன்னாங்க, அப்போ டைம் எடுக்க நான் வந்து 6 மாசத்துக்கு முந்தையே வந்துட்டேன் திருமணத்துக்கு. ஆனா எனக்கு இனிமே டைம் இல்லன்னு இவங்க சொல்லி, அவங்க அண்ணன் அப்படி சொல்லிட்டாங்க. உடனே அப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடான உடனே அப்பவும் திருமணம் அவங்க வீட்ல வச்சு தான் பெரிய ஆட்களெல்லாம் வச்சு, சும்மா திருமணம் நடந்துட்டு இந்து முறையிலே நடந்துட்டு. ஆமா. சும்மா பெரிய ஆட்களெல்லாம் கூடி ஊர் தலைவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அப்படி அப்போ திருமணம் எங்களுக்கு உங்களுக்கு ஆயிட்டு. மனசுல கஷ்டமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா, அவங்களும் ரொம்ப அவங்க அண்ணேலாம் இருக்காங்க. அவங்கலாம் ரொம்ப ப்ரெஷ் படுத்துவாங்க என்னைய. ஆனா, இவங்கலாம் ரொம்ப ப்ரெஷ் படுத்த மாட்டாங்க. நீங்க முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அவங்களும் இருப்பீங்க. அவங்க நாங்களும் தடை ஆமா. பண்ண மாட்டாங்க. ஆமா. மும்பைல வந்தாச்சு. மும்பைல வந்து இவங்க பக்தியா தான் இருப்பாங்க ரொம்ப அதுல. இந்த விக்கிரகங்க அந்த சிலை வழிபாடுல அவங்க ரொம்ப பக்தியா தான் இருப்பாங்க. ம் அவங்க போற இடத்துல நானும் போவேன். ஆனா, எனக்கு முழு மனதோட அந்த விக்கிரகத்துக்கு முன்ன போயி என்ன பண்ண பணிஞ்சு மாட்டேன், கொள்ள மாட்டீங்க. பணிஞ்சு கொள்ள மாட்டேன். நிப்பேன். பேருக்காக அவங்க அவங்க கூட சொல்லுவாங்க. அவங்க போகணுமேன்னுட்டு போவீங்க. சொல்லுவாங்க. ஆனா, நான் அத முழு மனதோட அத இது பண்ண மாட்டேன். அங்க நிக்கிறோம்ல, பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைங்களே உடனே இருந்தது. பிள்ளைங்கள வச்சு நாங்க எத்தனை பிள்ளைகள் நிக்கிறோம். உங்களுக்கு? பிள்ளைகள் 3 பிள்ளைங்கள். 3 2 பிள்ளைங்க. பெண் பிள்ளைங்கள், 1 பையன். சரி. ஆமா. அப்புறம் அந்த மூத்த மக வயித்துல ஆவுன உடனே இவங்களும் ரொம்ப பிரஷ் படுத்த மாட்டாங்க. போவோம் ஆனா எல்லா பக்கம். ஆனா, இவங்களும் அவ்வளவா இது பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க. அ ம ம ச கும்பிடு சாமி கும்பிடு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு வந்து அதில முழு மனதோட இஷ்டமா இருக்காது. அ இவங்க இவங்கள சுத்தி இருக்கவங்க ரொம்ப பிரஷ் படுத்துவாங்க ஆனா. அ அப்பவும் அ பூஜையும் நடக்கும், ஜெபமும் நடக்கும் ஆமா, வீட்டுல. ஆமா. அதுக்கப்புறம் இவங்க சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம். "அ என்னப்பா மே மேரின்னு இந்துக்கு தானே கொண்டு வந்திருக்க நீ. அப்போ அதுதானே நம்ம செயல்படணும்னு" சொல்லி சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கவங்க. இவங்க ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்க அதுல. அத கேட்டுட்டு உங்கள டார்ச்சர் பண்ண ரொம்ப மாட்டாங்க. டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஆமா. டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. நான் தனிமை தானே. ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். தனிமையா இருந்தேன். அப்புறம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாள் கழிச்சு கழிச்சு நான் என்ன பண்ணுவேன், சர்ச்சுக்குலாம் போவேன். மவுண்ட் மேரி, மைம்ல ஒரு சர்ச்சு மேரி குல சர்ச்சு எல்லாம் நான் போவேன். அ அங்க போயிட்டு வருவேன். ஆனா, அவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. இனிமே என்ன செய்யுங்க, மஸ்ஜித்துக்கும் போங்க அப்படி சொல்லுவாங்க. மஸ்ஜித்துக்கும் போங்க, அங்க சொல்லுவாங்க. தேவாலயத்துக்கும் அவங்க போங்க. சொல்லுவாங்க. இனிமே மஸ்ஜித்துக்கும் இந்து கோயிலுக்கும் போவோம். ரொம்ப அ அப்படி சொல்லுவாங்க. அப்படி நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இருந்த சால்ல தாராவில இருந்தோம். இருந்த சால்ல குழந்தைகள் பிறந்தது. அப்புறம் பிள்ளைங்கள் பக்கம் பக்கம் உள்ளவங்க சிஎஸ்ஐகாரங்க, கிறிஸ்டியன்ஸ். அப்ப அந்த பிள்ளைங்கள் கூட போகக்கூடாது சொல்லுவாங்க இவங்க. சும்மா சின்ன பிள்ளைகள் தானே சண்டே கிளாஸ்க்கு வரட்டும்னு சொல்லி எங்க பிள்ளைகளும் போயிட்டு போயிட்டு பிரேஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்போ உங்க அப்ப சண்டே பிள்ளைகள் கிளாஸ்க்கு ஆமா. போவோம். அப்புறம் அதுக்கு முன்னால கல்யாணம் முடிஞ்சு வந்தோன்னா, தாராவில நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது, எனக்கு ரொம்ப வெப்பமா இருக்கும் அப்படியே. சர்ச்சுக்கு எப்படின்னா போகணும்னு. சர்ச்சுக்கு போணும். கரெக்ட்டா சண்டேலாம் ஆரம்பிச்சுன்னா, எங்க வீட்டு முன்னோடி சர்ச்சுக்கு போயிட்டு மக்கள் போவாங்கல்ல, ஓடி போய் பார்த்துட்டே நிப்பேன். ஆசையா இருக்கும் ஆசையா போகணும். இருக்கும். ஆமா. அப்பம்லாம் போக விட மாட்டாங்கல்ல. ஸ்டார்டிங்ல நம்ம போக விட அங்கேருந்து மாட்டாங்க. கல்யாணுக்கு வந்த பிறகு தான் கொஞ்சம் ஃப்ரீ கிடைச்சது. நம்ம அறையில இருக்கும்போது ஓரளவு. அப்புறம் சர்ச்சுக்கு போவேன். புதன்கிழமை போவேன் மயம் சர்ச்சில. அப்படி ஒரு ரொம்பயும் அதில ரொம்ப வெறி எனக்கு. ஆமா. ஆனா ரொம்ப சரி, தீவிரமா தான் சர்ச்சுக்கு இருப்பேன். போக விடல. வீட்ல எப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த வேதத்த வாசி ஏ ஆர்சில இருந்தா வேதமே எடுக்க மாட்டோம். ஆர்சில ஆ எடுக்க மாட்டோம். ஆனா ஜெபமா? அது உருட்டுவோம். ஆனா அதெல்லாம் உருட்டுதே கிடையாது. சும்மா ஆண்டவர நினைச்சுக்கிடுறது. அந்த மாதா சிலை வழிபாடு தானே இருந்ததுல. அத நினைச்சுக்கிட்டது. அங்க அந்த கோயிலுக்கு போனா, அந்த சர்ச்சுக்கு போனா, மயும் போனா, பாண்ட்ரா போனா, கர்த்தர போய் தேடணும். அப்படி ஒரு வாஞ்ச. வாஞ்ச அது எப்படி எந்த முறையில செய்யணும்? செய்யணும். அது அது தெரியாது. கிடையாது. ஏன்னா அறியாமையில. அறியாமையில. ஆமா. ஆனா மயும் சர்ச்சுக்கு போனாலும் போய் அந்த அது முன்னால ரொம்ப நிப்பேன். பக்தி வைராக்கியமா நிப்பேன். பாண்ட்ரா போனாலும் அதே மாரி. கிறிஸ்மஸ்க்கெல்லாம் அந்த சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. அது ஒரு திருநாள் கூட்டங்கள் மாதிரி அப்படி. சரி, கின் சர்க்கிள்ல ஒண்ணு இருக்கு. சரி, சரி. டோன் போஸ்கான்னு சொல்லி. அங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க ஆனா. கூட்டிட்டு போவாங்க. இப்ப கிறிஸ்மஸ் எல்லாம் எப்போன்னா நியூ இயர் ஆமா. கொண்டாடுவீங்க. நியூ இயர், ட்ரெஸ் எல்லாம் கிறிஸ்மஸ். எடுப்பேன் பிள்ளைகளுக்கும்.
ஆனால் அங்கெல்லாம் எப்படின்னா நியூ இயர், கிறிஸ்மஸ் அதுனா அந்த ஆர்சியில் வந்து எப்போ நைட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப விசேஷம். முழு இரவும். அப்பவும் போயிடுவோம், கூட்டிகிட்டு போவாங்க. சரி, அப்பெல்லாம் சரி. கூட்டிகிட்டு போவாங்க, பிறகு இருப்போம். இப்படி முழுமையாக ரசிக்கப்பட்டு ஒரு சபைக்குள்ளே இருந்து கிடையாது. கட்டப்படல. ஆமாம், கட்டப்படலை. அதுக்கப்புறம் அப்படியே இருந்து இப்ப லாஸ்ட்டில் நாங்கள் உங்களுக்குள்ள ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்துச்சு? இப்படி ஒருத்தங்க வேற விதமா ஆராதிக்கிறாங்க. நீங்க வேற ஆனால் விதமா இவங்க தொழுது வந்து கொள்றீங்க. அவ்வளவு வெறி கிடையாது இவங்களுக்கு. அது ஒன்று. பேருக்காக சில மற்றவங்க டைம்லாம் ஆமாம், சொல்றது சில நிமித்தமா டைம்லாம் அந்த ஃபோட்டோக்கள்லாம் தூசி அடைஞ்சு தான் கிடக்கும். கும்பிட மாட்டாங்களா தங்கம்? டெய்லிலாம் அது ஒரு டெய்லி கும்பிட மாட்டாங்க. டெய்லிலாம் கிடையாது. என்னுடைய பழக்கம் எப்படின்னா, வாயிலிருந்து பேசுற ஒரு வார்த்தை அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். யாரையுமே எதுவும் சொல்ல மாட்டேன். சரி உனக்கு இஷ்டம், நீ போயிட்டு வா. ஆனா என்ன வற்புறுத்தாத அப்படி நான் சொல்லிடுவேன். ஆனா அதே டயத்துல நாங்க கல்யாணம் வந்தோம். கல்யாணம் வந்துன்னா வேலை, நான் அங்க வந்து கார்மெண்ட்ஸ்ல பெரிய கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்தேன். அங்க வேலை எப்பவும் ரெகுலரா இருக்கும். ரெகுலர் வேலை வரும். அடுத்தால சைடு வேலை, ஆர்டர் வேலை வேற வரும். சரி. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா இங்க கல்யாணம் வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கேருந்து பாம்பேக்கு வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ட்ரெயின் பிடிச்சு போறது. பிறகு இங்க உல்லாஸ் நகர் வேலைக்கு போனேன். உல்லாஸ் நகர்ல அங்க சும்மா ஃபினிஷிங் கிடையாது பாருங்க அங்க. அங்க சும்மா ஏனோ தானோன்னு இருக்கும். எனக்கு அந்த வேலை பிடிக்கல. பின்ன அதுக்கப்புறம் இங்க டெய்லர் கடையில் இதாகி பிறகு தனியாக ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் பண்ணேன். ஒரு டைம் வந்து இவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாப்புல. அப்போ நான் ஓகேன்னு பிட்டு விட்டேன். பின்ன அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு இஸ்லாமியர். அவர் வந்து இங்க ஹாஜ்மலங்கில் மேலே அவர் பெண் எடுத்து வந்து ஹாஜ்மலங்கில். அப்போ அவன் குழந்தைய ஒருத்தி அதாவது மாமனார் இது பிரச்சனையில இறந்துட்டாங்க. ரெசிபி சொல்லணும். இறந்த உடனே அதுக்கப்புறம் அங்கே போனோம். அங்கே போயிட்டு நாங்கள் அங்கேருந்து வரும்போது நைட்டில் லைட்டு ஆஃப் ஆயிட்டு. அப்போ என்ன சொன்னா, நில்லுங்க இதுக்கு மேலே போகிறேங்க அப்படின்னு சொன்னாப்புல. நான் லைட் ஆஃப் பண்ணோன்னே அது அப்படியே நின்னோம். நின்ன உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு லைட் வந்தது. லைட் வந்தோடனே பார்த்தா ஒரு ஸ்டெப்பு காலை எடுத்து வச்சிருப்பேன்னா பள்ளத்தாக்கில் தான், பாதாளத்தில் கீழே தான் விழுந்திருப்போம். அந்தால ஆண்டவர் நினைச்சு அதனால வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஆமா, ஆண்டவர் தான் காப்பாத்தினாரு. ஆமா. அந்தால உங்களுக்கு எப்படி காதுல சத்தம் கேட்டுச்சா? ஆமாம். அதாவது நாங்கள் வந்து இப்போ ரசிக்கப்பட்டோங்கிறது எப்படின்னா, நாங்கள் வந்து கல்யாணில் வந்துட்டோம். தாராயில் எங்களுக்கு 2 பிள்ளைங்கள் இருந்தாங்க, பெண் பிள்ளைங்கள். பையனும் 3வது பிறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் 1997 தான் 1997 நாங்கள் கல்யாணம் வந்துட்டோம். கல்யாணம்னா எங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தவங்க கல்யாணம் வந்துட்டாங்க. சரி, சரி. கூட பிறந்த அக்கா மாதிரியே அவங்க எங்களுக்கு இருந்தாங்க துணையா. அவங்க கல்யாணம் வந்தோடனே எங்களையும் சொன்னோடனே நாங்களும் என்ன பண்ணோம், 97 அவங்க கூட வந்துட்டீங்க. கிளம்பிட்டோம். அப்புறம் கிளம்பி இங்கே கல்யாணம் வந்தோடனே கல்யாணில் வந்து ரொம்ப அப்படியே தான் இருந்தோம்ல, ரசிக்கலாம் படலை. அப்படியே இருந்து லாஸ்ட்டில் தான் ரட்சிப்புக்குள்ளே எப்படி வந்தோம்னா 2001 இப்படி தான் என் மகன் வந்து பெரியவ வந்து கொலுசவாடியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டர் மாதிரினா அவளுக்கு நர்சிங் படிக்கணும்னா நம்மகிட்ட வந்து காசு கிடையாது. சரி. அவள் ப்ரைவேட்டாக படிக்க அங்கே போயிருந்தான். அப்போ அவள் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அவள் வந்து வீட்டுக்குள்ளே இதெல்லாம் கேட்கும்போது அவள் இவ சொல்லியிருக்கா, எங்கள் அம்மா பேர் இந்த பேர், அப்பா பேர் இந்த பேர், எங்கள் அம்மா கிறிஸ்டின் அப்படி இப்படியே அவட்ட சொன்னோடனே அவள் போய் அவங்க அப்பா வந்து இந்த மிஷினரி பண்ணாங்க. மிஷினரினா சுவிசேஷ ஊழியர். அவங்ககிட்ட போய் சொன்னோடனே இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அங்கே என் கூட வந்திருக்கா. அவள் வந்து வேலை செய்கிறா, என் பிள்ளை வந்து படிக்கிறா அந்த வேலையை. அப்போது சொன்னோடனே அவள் அப்பாட்ட போய் சொன்னோடனே அப்பா உடனே வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்து சுவிசேஷம் சொல்ல ஆட்கள் தான் எப்படின்னு இருக்குமே, உடனே அடித்து தூக்கி இப்போமே போய் அவங்கள கேஷ் பண்ணிடணுன்ட்டு சொல்லி உடனே பெரிய ஆள் வந்துட்டோங்க. அதில் வந்தோடனே நேராக எங்கள் டெய்லர் கடை வச்சுருந்தாங்க அந்த நேரம். இவங்க எல்லா பக்கம் வேலை பார்த்து ஒன்றும் முடியலை, லாஸ்ட்டில் டெய்லர் கடை வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க கடைக்கு வந்துட்டு இவங்ககிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு, ஆமாம் என் மனைவி கிறிஸ்டின் தான், நான் இங்கே பாருங்க எல்லாம் ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு இவங்க ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. அதில் கடையில் இருந்த மராட்டிக்காரங்க அவளும் வந்து காலையில் பூஜை பண்ணுவாளா, அதனால இவங்களும் ரொம்ப வெறியா இவங்களும் 2-3 ஃபோட்டோவை கொண்டு கடையில் வச்சாச்சு. சரி. அவர் பெரியவர் பார்த்துட்டு பேசிட்டு ஆண்டவர் இயேசுநாதரை பற்றி சொல்லிட்டு அதில் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னொன்னே வீட்டுக்கு வந்தாச்சு. சரி. வீட்டுக்கு வந்தோடனே என்கிட்ட பேசிக்கிடுங்க. நான் அப்போ தான் முந்தின நாள் ஊருக்கு போயிட்டு வந்து மறுநாள் இருக்கேன். அப்போ வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்தோடனே என் மகா சொன்னா, நீங்கள் அப்படின்னு என்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க. நம்மளுக்கு தான் தமிழ்காரங்க நம்ம கிறிஸ்தவங்க
நமக்கு தான் சந்தோஷம். நம்ம தான் எப்போதான் யாரும் நம்மள சர்ச்சுக்கு கூட்டு போக மாட்டாங்களான்னு உட்காந்துருக்கோமே வாஞ்சியோட. பண்ணிட்டு ஆ இருக்கு. நம்மளுக்கு எப்போ அது கிடைக்கும்னுட்டு. அதெல்லாம் உடனே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, பேச ஆரம்பிச்சுட்டேன். பிறகு இவங்க வீட்ல கூட்டியாந்து விட்டு இவங்க போயிட்டாங்க கடைக்கு. பிறகு அவங்களுக்கு டீ போட்டு குடுத்துட்டு, சரி ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு, அந்தால வசனம் அப்பவுமே அவங்களுக்கு வெளிப்பட்டுட்டு. அப்போஸ்தலர் 16, 31 31. அவங்க அதே சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டாங்க. நான் உடனே அந்த வசனத்த எனக்கு காத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அந்த மனசுல வசனத்த அப்படி பதிஞ்சுட்டேன். ஆ அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாரி ஒரு சிஸ்டர காமிச்சு, இவங்க கூட காலையில வந்துரணும். ரொம்ப தூரம்லாம் இல்ல, நடந்தே வந்துரலாம். ஆட்டோக்கு வரேன்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கரெக்ட்டா காலையில அந்த பையன், அந்த சிஸ்டரோட மகன் வந்துட்டான் கூப்பிட. கரெக்ட்டா வந்துட்டான். அதனால வந்த உடனே அவங்க வந்தாங்கல்ல, அவங்க அவங்களோட அந்த ஐயாவோட வீட்ல தான் அப்போலாம் ஆராதனை நடந்தது. ஜெபம் நாங்க நடந்துச்சு. போற ஆலயத்துல உள்ள ஆராதனை ம். அங்க தான் நடந்துட்டு அப்ப இருந்தது. தேவாலயம் இல்ல. இல்ல. அப்போ நான் போயிட்டேன். நான் போயிட்டு உட்காந்தேன். உட்காந்துட்ட உடனே தான் அந்தல நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். ஏசப்பா இதுதான் லாஸ்ட்டா இருக்குமா? அம் இல்லன்னா இன்னும் எங்கேயும் நாம போணுமா? இது லாஸ்ட்டா இருக்குமா? ஏன்னா இவங்க இப்படி இருக்காங்கல்ல, லகாத்தாரம் விட மாட்டாங்க. தொடர்ந்து விட மாட்டாங்கல்ல சண்டேலாம். ஏன்னா அவங்க அப்படி இருக்காங்க. "நீ எங்கனாலும் போய்க்கோ, நான் வரமாட்டேன்." அப்படிங்கிற சூழ்நிலை. எங்க அ போனாலும் குடும்பமா போனாதான் அப்படின்னு அது நமக்கு எனக்கு வாஞ்சை மகிழ்ச்சி. இருக்கும். ஆனா அவங்க முதலே சொல்லிட்டாங்கல்ல, "நீ எங்க போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும் என்னைய கூப்பிடக்கூடாது." அப்படின்னு போகக்கூடாது. சொல்லிட்டாங்கல்ல. இஷ்டத்துக்கு போ. ஆ அதனால நான் அப்படியே யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்பதான் எனக்கு இந்த பைபிள பத்தி நான் அறிஞ்சதே கிடையாது. நம்ம படிச்சதே கிடையாது. எனக்கு அப்படியே வார்த்தை கேட்குது. எனக்கு அப்படியே கேட்குது வார்த்தை. இது வந்து ஊழியக்காரங்களும் பிரசங்கம் பண்ணல. இந்த வார்த்தை வந்து எனக்கு கேட்குது. காதுல சத்தம் கேக்குது. ஆ ரூத்து ரூத்துன்னு சொல்லி சொல்லி ரூத்து 12வது வசனமா 2வது அதிகாரத்துல அந்த வசனம் எனக்கு காத்துல கேட்குது. யாரோ சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம வந்து பைபிள தூக்குனது கிடையாது. ரூத்துன்னா அவளுக்கு தெரியவும் தெரியாது தெரியும் யாரு. தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே வருது. நான் உடனே இந்த பைபிள் எனக்கு யாரோ குடுத்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். பைபிள் இருந்து தூக்கிட்டே வந்துட்டேன் அன்னைக்கே. அப்படி சொன்னோனே எனக்கு யாரோ ஆனா பிரசங்கம் பண்ணல. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணல. இது எனக்கு கேட்குது. அப்போ உடனே உடனே எடுத்து அரையும் குறையுமா வாசித்தேன். பிறகு புதுசா வந்திருக்கோமே, அவங்க எதுவும் சொல்லிறக்கூடாதுன்னுட்டு ஆமா. மூடி வச்சுட்டு கரெக்ட்டா அந்த பேட்ஜ எடுத்து இப்படி பேப்பர் மடிச்சு ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு. ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு வீட்ல போய் பிறகு படிச்சேன். அப்போ எனக்கு இது வசனம் நம்மட்ட தான் ஆண்டவர் பேசியிருக்காரு. நம்ம இனிமே இங்க தான். அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், உறுதியா பிடிச்சுட்டேன் சரி. அத. இங்க தான். அவங்க வந்தாலும் சரி, வரட்டாலும் சரி, இங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தேன். வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்துருவேன். சண்டே ஆராதனைக்கு வந்துருவேன். அப்படி பெண்கள் கூட்டம்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் போயிருவேன். சரி. அதுக்கு முன்னே. அதுக்கப்புறம் 2001ல வந்திருக்கேன். 2002 ஜனவரியில இந்த சர்ச்சில இருந்து நாங்க எந்த சர்ச்சுக்கு வந்தோம், அந்த சர்ச்சில இருந்தே ஒரு கன்வென்ஷனுக்கு டோம்பொலி போனாங்க. சரி. அப்போ சொன்னாங்க. உடனே அங்க போயிட்டேன் நானும். ம். இவங்கட்ட தடை சொன்னேன் நான் பண்ணல. தடை பண்ணல. எல்லா இப்போ கூட்டத்துக்கும் உங்க அலோவ் கடையில வேலை பண்ணாங்க. இருக்குன்னு சொன்ன நாங்க சர்ச்சுக்கு வந்த உடனே கடைய காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்? நான் ஆராதனைக்கு வந்துட்டு போயிருக்கேன். அவ கடைக்காரி என்னமோ தெரியல. அவளுக்கு நீங்க காலி பண்ணுங்க. 5 வருஷம் இருங்கன்னு சொன்னவ, 2 வருஷத்துல காலி பண்ணுங்க அப்படின்ட்டா. சரியா இவங்க போச்சு. அந்தால சொன்னாங்க. இவங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாங்களே. டென்ஷன் ஆயிட்டாங்க. ரொம்ப ம். டென்ஷன் ஆயிட்டாங்க. சொன்னாங்க சர்ச்சுக்கு போனா எல்லாம் கடைய அடைக்க சொல்லிட்டா. அப்படி இப்ப சரிதானே அப்படின்னு. அந்தால சரி இருக்கட்டும்னு உடனே வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் சரியானபடி ஆகும்ல. அந்த ப்ரேயருக்கு மறுபடியும் வந்துட்டேன். வந்து சொல்லிட்டேன் சாட்சியில். சொல்லுதேன். அப்படியே சாட்சி ஆயிடுச்சு. சொல்ல தெரியாது. சும்மா சொல்லிட்டேன். உடனே எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. எல்லா மிஷின்லாம் வீட்ல ஊத்தி கொண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ப்ரேயர்ன்னு சொன்னாங்கன்னு நான் போறேன். அ அவங்களோட போறேன். சர்ச்சுக்காரங்களோட எல்லாத்தோட நானும் டொம்பலுக்கு போயிட்டேன். அங்க போன இடத்துல எனக்கு அபிஷேகம்னா என்னன்னே தெரியாது. தெரியாது. எனக்கு அப்படியே தூக்கி, 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 தூக்கி போட்டுச்சு என்னைய. ஒரு சிஸ்டர் தான் பிடிச்சாங்க. 2 முட்டுலலாம் ரத்தம். அவ்வளவு எனக்கு அபிஷேகம். அன்னைக்கு அப்படியே அக்கினி அபிஷேகம். அப்ப அந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க, "இது வந்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு உங்கள. ம் ஆவியானவர் வந்து இது வந்து அபிஷேகம்." அதுன்னு உங்கள அபிஷேகமா? தொட்டிருக்காரு. நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அபிஷேகம்னா நம்மளுக்கு என்னது? இல்லம்மா ஆவியானவர் உங்கள அபிஷேகத்தினால வல்லமையால உங்கள நிரப்பியிருக்காங்க. இது ஒண்ணும் பயப்படலாம் இல்லன்னு. 2 முட்டைல வீட்ல போயெல்லாம் சொல்லவே இல்ல. முட்டை காமிக்கவே இல்ல வீட்ல. ஏன்னா சத்தம் ஆ, ஊ, போடுவாங்களே. ஆவுன்ட்டு சொல்லிட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் சர்ச்சில வந்துட்டே இருந்தோம். பிறகு இவங்களுக்கு வந்து இந்த கை வேலை செய்ய முடியாம ரொம்ப வலி ஆயிட்டு. நாங்க என்ன செய்வோம் இந்த நான் நான் வந்து ஒரு நாளைக்கு 1 1/2 சிகரெட் அடிப்பேன்.
1.5 பாக்கெட்னா 15 சிகரெட்டு. அதே மாதிரி கடைய கரெக்ட்டா 9 மணிக்கு அடைச்சோம்னா சரிதான். 9 மணிக்கு நைட்ல பந்த் பண்ணோம்னா நேரா கோல்ஸ்வாடி சாராய கடைக்கு தான் போறது. குடிக்கவும் ஆமா, செய்வீங்க. ஆமா. அங்க போகும்போதும் எப்படி உள்ள போகும்போதே 1/2 பாக்கெட் பிரிஸ்டால், அந்த 2 முட்டை, ஒரு தம்ஸ் அப் வாங்கிட்டு தான் உள்ள போறது. ஆனா மிக்ஸ் உள்ள பண்ணி போய் குடிப்பீங்களோ? மிக்ஸ் பண்ணி குடிச்சுட்டு அந்த 2 முட்டைய சாப்பிட்டுட்டு தான் வெளிய வர்றது. ஆனா என்னுடைய பழக்கம் எப்படி, நம்ம குடிச்சிட்டுனா அடுத்தவங்களுக்கு எதுக்கு தெரிவிக்கணும்? அப்படின்ட்டு யாராவது நான் அந்த இடத்துல ரொம்ப நாள் கடைசில எனக்கு நெறைய கஸ்டமர்ஸ், நெறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் பழக்கம் உண்டு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எதுத்தால வந்தாங்கன்னா நான் சைடு மாறி போயிருவேன். ஆனா அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு எது வேணும், ம ம மனைவிக்கு எது வேணும் எல்லாம் கரெக்ட்டா வாங்கி கொண்டு குடுப்பேன். சரி. ஆனா அதே மாதிரி நைட்ல சாப்பிட்டுட்டு கட்டில்ல படுத்தோம்னா சரி, நைட்ல 1 மணி வரைக்கும் படங்கள் பார்ப்பேன். அது ஒரு எனக்கு விருப்பமான ஒரு நடிகர் படம்னா போதும். நைட்ல 1 மணி வரைக்கும் தான் படம் பார்ப்பேன். சினிமா ஆமா, பைத்தியம். சினிமா பைத்தியம். கடைசில அதுக்கப்புறம் ஆனா ஆண்டவர் எனக்கு 3லேருந்து விடுதலை குடுத்தாரு. ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் நான் சொன்னோம்ல அங்க போகும்போது, அங்க ஆஞ்மலம் போகும்போது தான், அந்த அப்போ அந்தால அங்க வந்து வீட்ல வந்து உடனே வந்து சர்ச்சுக்கு வந்து சாட்சி சொல்லியாச்சு. சாட்சி சொன்ன உடனே, அ கெல்லையா பிரதர் உடனே என்ன பண்ணாங்க, அந்த இடத்த நான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. உடனே நான், என் பையன் இப்ப பெங்களூர்ல இருக்கான். அவன் அடுத்தால செல்லையா பிரதர் 3 பேரும் காலையில டிஃபன் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க ஆஞ்மலம் மேல போயாச்சு. மே மலையில ஏறி மலையில ஏறி போயாச்சு. ஏறி போய் அந்தால அந்த இடத்தெல்லாம் காமிச்சோம். இந்த இடம் தான் அப்படின்னு காமிச்சோம். அப்படியே அத பார்த்துட்டு, "ஏப்பா எவ்வளதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து போய் தான் அவ்வளோதான் அவ்வளோதானே" தோணி அப்படின்னாங்க. வருது. அந்தால மேல போனோனே அந்தால நான் சொன்னேன், "ஐயா நமக்கு ஏதாவது டிஃபன் கொண்டு வந்து சாப்பிடும்" அப்படின்னோம். அந்தால ஒரு மரத்தடியில உட்காந்து ஆ டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பிட்டுட்டு அந்தால, "நீங்க சிகரெட் ரொம்ப குடிக்கிறதா கேள்விப்பட்டேனே. ஆனா நீங்க இதுவரைக்கும் சிகரெட்ட தொடலையே" அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "ஐயா நீங்க ஒரு பெரிய ஆள் கூட வரீங்க. உங்க முன்னால நான் எப்படி குடிப்பேன்" அப்படின்னேன். "அப்படியா? உடனே முழங்கால் போடுங்க" அப்படின்னாங்க. நான் உடனே முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்டோனே உடனே தலையில வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண நாளையிலேருந்து அந்த சிகரெட் சிகரெட்ட அப்படியே வுட்டுட்டீங்க. மறந்துட்டு. அப்படியே ஸ்தோத்திரம். மறந்துட்டு. பின்ன கர்த்தருக்கு அதுக்கப்புறம் சர்ச் ஸ்தோத்திரம். வர ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சதுலருந்து எனக்கு இப்ப படம் பார்க்கறது, அடுத்தால தண்ணி அடிக்கிறது எல்லாத்துலேருந்து ஆண்டவர் விடுதலை குடுத்தாரு. ஆட்டோமேட்டிக்கா. ஆட்டோமேட்டிக் விடுதலை. கிட்டத்தட்ட நான் இப்போ ரட்சிக்கப்பட்டு 22 வருஷம், 23 வருஷம் ஆகுது. எங்க வீட்ல 20, 21 வருஷம் டிவியே கிடையாது. ஓ! இப்போ ஸ்தோத்திரம். தான் பையன் வாங்கி கொண்டு குடுத்துருக்கான். சரி, அதிலயும் சரி. நம்ம ஆண்டவருடைய வசனங்கள், பாட்டுகள் இத தான் கேட்கறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ரட்சித்தாரு. ஆனா அப்பவும் ஒரு ஏக்கம் வந்து அதுக்கப்புறம். கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லையே! சரி, சரி. அப்படின்னு ஒரு அ அப்படி ஒரு தாகம் வந்தது. ஆமா. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் நமக்கு தெரியுது குடிக்கிறது, புகை பிடிக்கிறது எல்லாம் கெடுதி அப்படின்னு நினைச்சு 5 மாசம், 6 மாசம் விடுவேன். ஆனா அதுக்கப்புறம் வேலை பளு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சாலு ஆயிரும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. அந்த எண்ணமே கிடையாது. ரிக்ஷால போகும்போது யாரும் சிகரெட் வாடனாலும் ஒரு மாரி இருக்கும். அதுவே நான் எங்க போனாலும் 1 மணி நேரம் மார்னிங் வாக்கிங் போவேன். வாக்கிங் போகும்போது எதுத்தால யார் வாராங்கன்னா, நான் வாக்கிங் பண்ண வராங்க. அவங்க பீடி, சிகரெட்டு அதில நம்ம குட்கா, தம்பாக்கு எதுவும் போட்டு வராங்கன்னா, 2, 3 நாள் சொல்லுவாங்க அவர்ட்ட. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் சொல்லுவேன். 4ஆவது நாள் சைடுல ஒதுக்கிருவேன். நீங்க இந்த பழக்கத்த வச்சுட்டு நீங்க வாக்கிங் பண்ணா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படி சொல்லுவேன். அதுக்கு எங்களால முடியலையே அப்படிங்க. அப்ப என் கூட சர்ச்சுக்கு வாங்க. என்ன அட்ரஸ் இல்லன்னு சொல்லி வருவோம்ன்னு சொன்னா வரமாட்டாங்க. சரி. நம்ம கடமை உங்க கடமைய ஆமா நம்ம சொல்லிடுறீங்க. விதைய விதைக்கணும். பரவாயில்லையே. ஆமா. வாக்கிங் போற நேரமும் அப்ப வாக்கிங் நாங்க சுவிசேஷம். வரும்போது அதே மாரி கஸ்டமர்ஸ் வருவாங்க. கஸ்டமர் வரும்போது இது பண்ணுவாங்க. அதே மாரி ஆண்டவர் நல்லா வேலையிலும் நல்லா ஒரு அ கிருபை பண்ணார் பாத்துக்க நமக்கு. ஆனா நான் வேலை பார்க்கும்போது பெரும்பாலுமே அ ஏசப்பா பாட்டு தான் கேட்டுக்கிட்டே தான் பார்க்குறது. அதனால என்ன பதில்ல ஆனா அந்த அபிஷேகத்தோட நம்ம வேலை பார்க்கறதுனால எந்த ப்ளவுஸ்ல எதுவுமே ஜாஸ்தி கம்ப்ளைண்ட் வராது. ஆனா நம்ம வீட்ல இருந்துமே அங்க சார் வீட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 40 வீடு உள்ள வெளிய கடையில உள்ளவங்களுக்கு வேலை இருக்காது. எனக்கு வேலை இருக்கும். ம். இப்பவும் அதே ஆமா. அது சொன்னீங்களே வீடு அந்த கடைய மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்ல வச்சு ஆமா தச்சீங்களா? வீட்ல வச்சு வேலை பார்த்தேன். வீடு எப்படி ரோடு பக்கமா உங்க ஒரு வீடு? அதுல இருந்து கிட்டத்தட்ட 40 வீடு உள்ள 40 வீட்டுக்கு உள்ள உள்ள. தள்ளி. ஆமா. அது கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆமா. எல் டைப் வீடுனா உங்களுக்கு எல் டைப் வீடு அதில ஃப்ரண்ட்ல ஹால்ல எல்லாம் மிஷின் எல்லாம் போட்டு இது பண்ணுவேன். சரி, அதே சரி. நேரத்தில நான் கிறிஸ்டியன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அகைன்ஸ்ட் வந்தது. ஆமா. அதான் சால்ல ஃபர்ஸ்ட்ல சால்ல உள்ள நுழைஞ்சோனே ரைட் சைட்ல ஒரு கோயில் உண்டு. ஒரு கோயில் உண்டு சிலை வழிபாடுக்கு பண்றது. அந்த கோயில்ல வந்து உங்களுக்கு ஆ ம வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பண்ணி இதில பூஜை நெறைய பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, "எனக்கு நீங்க கண்டிப்பா இந்த ரூ. 1000 வேணும்" அப்படின்ருவாங்க. இந்த கோயிலுக்கு வரி வேணும் அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், "நீங்க 10 பேர் வரீங்களா வீட்டுக்கு வாங்க. சாப்பிடுங்க, டிஃபன் பண்ணுங்க, சாப்பிடுங்க, டீ, காஃபி குடுங்க. ஆனா இந்த மாரி இதுக்கு நான் பைசா தராமலே என்ன வற்புறுத்தாதீங்க. அடுத்தால நான் உங்களுக்கு எந்த ஆ உங்க வீட்ல நன்மை தீமை நடந்தா கண்டிப்பா வாரேன். அதே மாரி சாலுக்கு மெயின்டனன்ஸ் எல்லா பைசா குடுக்குறேன். ஆனா இதுல என்ன பண்ணாங்க" அப்போ உடனே அவங்க தடை பண்ணிட்டாங்க. இவங்ககிட்ட யாரும் ப்ளவுஸ் தைக்கக்கூடாது, இவங்ககிட்ட யாரும் பேசக்கூடாது தைக்கக்கூடாதுன்ட்டு.
ஆனா பிறகு வெளியே இருந்து வேலை வரும்போது நான் நினைச்சுவேன், அவங்க ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. ஃபோன் பண்ணா நான் வெளியே போய் துணி வாங்கிட்டு வந்துருவேன். பூட்டி போட்டு கஸ்டமர் உள்ள வரவிட வரவிட மாட்டாங்க. மாட்டாங்க. பூட்டி போட்டுருவோம். பூட்டி போட்டுருவாங்க. கடைசியில பார்த்தேன் 5, 6 மாசம் ஆச்சு. கடைசியில அவங்க ஒய்ஃப்‌க்கு அவங்க வீட்டம்மாவுக்கு நம்ம தைச்சா தான் போதும் சரியா இருக்கும். பிறகு கையில அதுக்கப்புறம் அந்த தண்டையிலலாம் வெட்டிட்டாங்க. இப்பவும் நாங்க இருக்கோம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அதுலேருந்து இந்த சிலை வழிபாடுக்கு யார் டொனேஷன் கேட்டாலும் எதுவும் கொடுக்குறது கிடையாது. குடிக்கிறது ஆமா, கிடையாது. ஆமா. சரி, சரி. நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தா, நம்ம ஆண்டவர் நமக்காக வைராக்கியமா செயல்படும். வைராக்கியமா இருந்து எல்லாம் செயல்படும். செய்றாரு. அப்ப இவ்ளோ 40 வீடு உள்ள தள்ளி இருந்தும் உங்கள கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி ஆசீர்வாதமா ஆசீர்வதிச்சாரு. நடத்தி தந்தார். ஆமா. அப்புறம் பிள்ளைகள்லாம் எப்படி படிக்க இந்த இந்த தொழில் வச்சு ஆமா, எப்படி? பிள்ளைகள் படிச்சாங்க. பையன் இன்ஜினியரிங் படிச்சான். ஆனா அவனும் ஆமா. அவன் 7ஆப்பு 8ஆப்பு படிக்கும்போதே அவன் சர்ச்சுக்கு வந்து அவனுக்கு ஒண்ணு அபிஷேகம் கிடைச்சுது. அபிஷேகம் கிடைச்சு அவன் ஆண்டவருக்கு நல்ல வைராக்கியமா இருந்தான். ஆனா அவனையும் இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அவனுக்கு கல்யாணம் 2 குழந்தைகள் இருக்கு. அவன் இப்போ பெங்களூர்ல ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்காப்புல. சரி, ஆமா, சரி. அவன் ஊழியம் பண்ணிட்டு இருக்கான். பைபிள் காலேஜ் இப்போ படிச்சிட்டு இருக்காப்புல. அவன் ஆண்டவருக்காக சரி நல்லா இது பண்றாங்க. பிள்ளைகள் மற்ற மூத்த பொண்ணும் அப்படிதான். மூத்த பொண்ணும் இப்போ நல்லா அவளும் நல்லா இருக்கிறா. நல்லா இருக்கிறா. அவ கணவர் வந்து இப்போ நார்த்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்ச்சு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, சரி. ஆமா, போன வருஷம் கரெக்டாக அது பஞ்சாப்ல போய் ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல தான் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்தாங்க. சரி, இப்போ சரி. 10-14 மிஷினரியும் தாங்குறாங்க. எல்லாத்தையுமே ஆண்டவரே ஆசீர்வதிச்சிருக்காரு. அற்புதமா ஆமா. நடத்துறாரு. ஆமா. சரி, சரி. அப்போ கர்த்தருடைய கிருபைனால கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்க மூலமா குடும்பத்தையே உங்க ரசிச்சு. குடும்பத்தையும் ஆமா. ரட்சித்தாரு. அடுத்தால பிள்ளைகளையும் இன்னைக்கு எங்க குடும்பத்தை ஆசீர்வாதமா எல்லாத்தையும் எனக்கு ரட்சிப்புல வழி நடத்துறது ஆசை. எங்க அண்ணன் ஒரு ஆள் அப்படிதான் இருந்தா. அவங்க பயங்கரமா தண்ணி அடிப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொல்லி அவங்கள இப்ப நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் 2 மாசம் 3 மாசம் இருந்துருவேன். அவங்கள சர்ச்சுக்கெல்லாம் கூட்டு போய் கடைசியில அவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்களுக்கு கடைசியில என்னாச்சு, அவங்களுக்கு தண்ணி அடிச்சு கேன்சர் ஆயிட்டு அவங்களுக்கு. ஆமா, கரெக்டா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எடுத்த அடுத்த 2 மாசத்துலயே அவங்க இறந்துட்டாங்க. இப்போ கடந்த முறை எங்க அக்கா வீட்டு குடும்பத்தினுடைய மருமகன் ஒரு வழி ஆண்டவரோட வழி நடத்தியிருக்கிறேன். எனக்கு எனக்கு ரொம்ப வாஞ்ச உண்டு. எல்லாத்தையும் நமக்கு கிடைச்ச சந்தோஷம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். என்ன சொல்றீங்க? நம்ம ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மையை நான் வெட்கப்பட மாட்டேன். யார்ட்டையும் சொல்லுவேன் நான். சரி தைரியமா. யார்ட்டையும் தைரியமா சொல்லுவேன். ஆமா. ம். அதனால ஆண்டவருக்காக சுவிசேஷ ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி. வேலையும் பார்த்துட்டு சுவிசேஷ சைடுல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க மத்தலப் கர்த்தருக்குள் வந்தது எப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் எந்த சூழ்நிலையில உங்களுக்கு வந்து எனக்கு டேர்னிங் பாயிண்ட்னா நான் கடை வச்சு நடத்திட்டு இருந்தேன். நடத்திட்டு இருக்கும்போது இந்த கையில ஒரு உளைச்சல் வந்து பார்த்துருங்க. குலைச்சலா? ஆமா. உளைச்சல் வந்துன்னா நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அடுத்தால என் பிள்ளைகளுக்கு வந்து 3 பிள்ளைகளுமே ஊர்ல எங்க குலதெய்வம்ன்ட்டு ஒரு சிலை வழிபாடு உண்டு. அங்க வச்சு தான் முடி எடுத்தோம். ஆமா. அவ்வளவு வைராக்கியமா இருந்தேன். ஆனா எந்த சாமியும் என் ஜெபத்தையும் கேட்கல. எனக்கு வலியும் குணமாக்கல. அப்பதான் லாஸ்ட்ல தான் சொன்னாப்புல நம்ம அ உங்க மாமா என்ன மகன் ஜூலியஸ். ஜூலிஸ் அவங்க வீட்ல தான் அப்போ சர்ச் கிடையாது. அவங்க வீட்ல தான் பிரேயர் நடந்தது. அப்போ ஃப்ரைடே வந்து உங்களுக்கு உபாஸ் பிரேயர் நடந்துட்டு இருந்தது. எப்போ 6 to 7 5 to 6 தெரியல. அந்த டைம் தான் இவன் என் வீட்டுக்காரர் தான் சொன்னாப்புல அங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. நானும் அதனால வெறுப்பு தான் போனேன். வெறுப்பா போனேன். ஆனா போய் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்ததில்ல. அதுக்கு முன்னாடி சர்ச் வரல. அங்க ஜஸ்ட் அந்த ஜென்ஸ் மீட்டிங்க்கு போனிட்டு போனீங்க. ஆமா. அப்பதான் போனேன் நான். போனதுக்கு அப்போ முதல் நாள் ஜீசஸ்க்கு நம்ம ஆண்டவருடைய பேரை எடுத்த உடனே இயேசுங்க நாமத்தை எடுத்த உடனே மறுநாளில இருந்து எனக்கு அந்த வலியெல்லாம் போயிட்டு. ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு. ஸ்தோத்திரம். ஆமா. நடக்கும்போது ஃபுல்லா என்ன செய்வீங்கன்னா பாக்கெட்ல கை போட்டு தான் நடப்பேன். அவ்ளோ நான் வலி. அவ்வளவு வலி இருக்கும். ஆமா. 2 ப்ளவுஸ் கட் பண்ண முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டேன். வேலை ஆனா செஞ்சாதான் குடும்பத்தை நடத்த முடியும். ஆமா. அப்புறம் அந்த சூழ்நிலை தான் வருது. அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு அப்போ நம்ம செல்லியா பிரதர் விட்டு தான் ஆராதனை நடந்தது. அப்ப அங்க தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனது. சரி, சரி. ஆமா. அப்ப அந்த கர்த்தர் கொடுத்த சுகத்தின் சோகத்தை நிமித்தமா இருந்தா கர்த்தரை பற்றி பட்டி கொண்டீங்க. விட்டேன். கர்த்தரை அறிஞ்சு கொண்டீங்க. ஆமா. இவர் தான் உண்மையான ஆண்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு ஆமா. அதுக்கு பிறகு வேதத்தை வாசிக்க வாசிக்க சர்ச்சுக்கு வர போக கர்த்தருக்குள்ள ஆமா. உறுதியா பூரி இருந்தீங்க. ஆயிட்டோம். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஆ, மறக்க முடியாத ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார்னா நான் எவ்வளோ நாள் இருந்தாலும் அவனுக்கு நன்றி சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க சொல்ல சொல்லலாம். போனா நான் சர்ச்சுக்கு அப்போ வந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என் மகன் சின்ன பையன்தான். அவன் வந்துட்டான். அப்போ நான் வர ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. வந்துகிட்டே இருப்பாங்க. என் மகன் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் அப்படி படிக்கும்போதெல்லாம் அவங்க வந்து
அவனுக்கும் அதிகமாக ப்ரேயர் பண்ணுவாங்க. ம். அவன் என் கூட வந்துட்டான் சர்ச்சுக்கு. வேற யாருமே வரல, மகள்லாம் வரல. ஒருத்தருமே வரல. அச்சோ. அவன் வந்துட்டான். அவன் வந்த உடனே அவனும் நானும் வந்துக்கிட்டே இருக்கோம். இவங்க வீட்டுக்கு வருவாங்க. வாரத்தில் ஒரு நாள். பாஸ்டர் வரமாட்டாங்க அப்பவுமே. ஆனால் இவங்க வருவாங்க. இவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என் மகனெல்லாம் அப்பவுமே சின்ன 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே சொல்லுவாங்க, உன்னைய ஒரு இன்ஜினியராக நான் பார்க்கேன்னு சொல்லி ஆ. தான் அப்பவுமே ஜெபம் பண்ணுவாங்க. ஓ. அப்போ ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு தெரியாது இவன் இன்ஜினியரா படிக்க போறான் படிக்க அப்படி. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஆனால் அவனுக்கு அவங்க சொல்லுவோம். இச்சாவும் இல்ல. ஆ, ம். நான் வந்து அதிகமாக விசுவாசத்துக்குள்ள ரொம்ப வைராக்கியமாக வந்துட்டேன்ல. அப்போ அவங்க வரும்போதெல்லாம் இவன் வந்து இவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வரும்ல. நிறைய டைம் அந்த ரிசல்ட்லலாம் கை வச்சுலாம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ம். எவ்வளோ மார்க் எடுத்திருக்க எல்லாம் கேட்பாங்க அவன்கிட்ட. அப்புறம் சொல்லுவான். நல்லா ரொம்ப சாந்தமாக நல்லா கேட்கவும் நல்லா பேசுவான். அப்போ அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. நாங்களும் பிற வைராக்கியமாக அப்படியே இருந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நான் என்னன்னா அங்கே தான் ஆராதனை. அந்த பில்டிங்கில் தான் ஆராதனை நடக்க, சண்டே ஆராதனை. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு நாள் வந்து ஆராதனையில் நான் உட்காந்துருக்கேன், ஆராய்ச்சிட்டு இருக்கேன். நானும் என் மகனும் இருக்கோம், மற்ற யாரும் வரல. அப்புறம் எங்கள் வீட்டில் சினிமா ஓடுது டிவியில். சினிமா ஓடும்போது நான் ஆராதனையில் தான் இருக்கேன். நான் அப்படியே தரிசனம் பார்க்கேன். ஆவியானவர் புறாவை போல போய் எங்கள் வீட்டில் மேலே போய் அப்படியே அந்த புறா உட்காந்தே பார்த்தேன். ஆனால் உள்ளே இறங்குனது ஒரு பெரிய ஆள். முழு இப்படி அங்கி போட்ட மாதிரி இருக்கு. போய் இவங்க டிவி துணி தைச்சிட்டு இருக்காங்க. டிவி பார்க்க 2 மிஷின் கிடக்கு. இவங்க துணி தைக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கட்டிங் பண்ணுதாங்க. சின்னவா துணி தைச்சிக்கிட்டு இருக்கா. எல்லாம் சினிமா ஓடுது. பெரிய மகன் வந்து வேலைக்கு போயாச்சு. சினிமா ஓடுது, 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் ஆவியானவர் போய் அங்கே நிற்காரு. எனக்கு அப்படியே தரிசனத்தில் நான் பார்க்கேன். அதனால அப்படி நினச்சிட்டே, ஏசப்பா எப்படிலாம் இருக்குது, அது பாவம்னு சொல்லி நம்ம பிரசங்கத்தில் கேட்டுகிட்டே இருக்கோம்ல. அதனால எப்படியும் நினச்சிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு நானும் என் மகனும் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோடனே எனக்கு அப்படியே அதாவது அந்த தரிசனத்தை பார்த்து அப்போ ஆவியானவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை, ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சுருக்காங்களே. ஒரு ஒரு கோபம் தான் வீட்டுக்கு போய். கொஞ்சம் அப்படியே நான் மௌனமாயிட்டேன் அந்த நேரத்தில். போனோடனே யார்கிட்டையும் சத்தம் கொடுக்காம இப்படி இப்படி ஏசப்பா வந்திருக்காங்க, இப்படி இருக்காங்களே, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி இருந்துட்டாங்களே, இவளும் இப்படி படம் பார்த்துட்டு இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக யார்கிட்டையும் பேசலை. நான் சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்க பேசவே இல்லை. அப்படி எனக்கு இப்பவும் ஞாபகம் வருது. அப்படி அதுக்கப்புறம் இருந்துட்டும் அதுக்கு பிறகு ஒரு 4 நாளையில போச்சு டிவி. கராபாயிட்டு. அதுக்கப்புறம் டிவியே போச்சு. போயிட்டு கிட்டத்தட்ட இப்போ போன வருஷம் வரை டிவியே கிடையாது எங்கள் வீட்டில். சரி சரி. ஆமாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் போச்சு. இவங்களும் அந்த கை சோமாயிடுச்சுல, இவங்களும் வந்துட்டாங்க. அர்ஜுனும் வந்துட்டான். மகளும் சண்டே ஆராதனைக்கு வந்தாச்சு, உபாச ஆராதனைக்கு. உபாசம் மேம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சோம், 2002ல் ஞானஸ்தானம் எடுக்க எல்லாரும் வந்த உடனே ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகுதோம். அப்போ என் பெரிய மகன் மட்டும் வரமாட்டுக்கா சர்ச்சுக்கு. எனக்கு அவ்வளோ நேரம்லாம் வந்து இருக்க முடியாது. எனக்கு 3ஆம் ஷிஃப்ட்லாம் போயிட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்துலாம் வர முடியாது, வைக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவா. அவள் வரமாட்டா, இன்ட்ரெஸ்ட்டாக வரைய மாட்டேன் சர்ச்சுக்கு. எனக்கு அவ்வளோ டைம் வந்து இருக்க முடியாது அங்கே அப்படின்றவா. வேலை இருக்குன்னு சொல்லுவா. எனக்கு வேலை இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்ருக்காங்க, நான் போக வேண்டியிருக்கு அப்படின்றவா. அப்புறம் அதில் ஒரு சிஸ்டர் தான் சொல்லுவாங்க, நீங்கள் செவ்வாய்க்கிழமை அவளுக்காண்டி உபவாசம் போடுங்க அப்படின்னாங்க. அதனால் உபவாசம் செவ்வாய்க்கிழமை தோறும் நான் உபவாசம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் 1 மாதம்தான் பிடிச்சேன் உபவாசம். ஒரு 4 வாரம் பிடிச்சிருக்கேன். அவளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். உடனே அவள் சர்ச்சுக்கு வந்துட்டா. அவளுக்கும் சர்ச்சுக்கு வந்துட்டா. சர்ச்சுக்கு வந்துட்டா. சர்ச்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் அதே வருஷத்தில் 2002 ஆகஸ்ட் மாதத்தில் ஞானஸ்தானம்னு பேசுனாங்க. அதுக்கு முன்னே வேற யாரெல்லாமும் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு நான் என் மகனை மட்டும் கூட்டிக்கிட்டு போயிட்டேன். எங்க பத்லாப்பூருக்கு பார்க்கறதுக்காக. ஆமா, அவனை மட்டும் கூட்டிட்டு போயிருக்கேன்னா அங்கேயும் நல்ல அவனுக்கும் அபிஷேகம் கிடைச்சிட்டு. மகனுக்கு சின்ன வயசுலே அவனுக்கும் கிடைச்சிட்டு. அன்னைக்கு எனக்கும் மறுபடியும் அபிஷேகம், அவனுக்கும் அபிஷேகம் கிடைச்சிட்டு. அன்னைக்கு அவனும் இதாயிட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அதிகமாக அபிஷேகத்தில் ஆண்டவர் அவனை நிறைச்சிட்டே இருந்தார். இன்னும் யாருமே பிடிக்க முடியாது. அப்படி முட்டிலே துள்ளுவான், முட்டிலே குதிச்சுக்கிட்டே இருப்பான்.
அவ்வளோ ஒரு அபிஷேகம் அவனுக்கும். சரிம்மா அடுத்தால இந்த மாதம் வந்தாச்சு ஆகஸ்ட்டு. 15 ஆகஸ்ட்டுக்கு லீவு நேரத்தில் கொடுப்பாங்க. அப்போ ஞானஸ்தானத்துக்கு எல்லாரும் பண்ணிச்சு. அப்போ இவனை சொன்னாங்க, இவனுக்கு வயசு கம்மியாக இருக்குது. பாஸ்டர் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எடுத்தா எல்லாரும் எடுத்துடணும். பரவாயில்ல, எடுத்தா தான் பிள்ளைங்களுக்கும் ஒரு பயமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சின்ன வயசாக இருக்காம்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை கொடுத்துருங்க, அவன் ஒரு 13 வயசு 14 வயசாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி. கொடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க, அப்படிதான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பயம் வரும். வசனங்களை கேட்கும்போது நம்ம தப்பு செஞ்சா ஏசப்பா இப்படி தண்டிப்பாங்கன்னு சொல்லி பயம் வரும். எல்லாருமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம், மொத்தமாகவே குடும்பமாகவே எடுத்துட்டோம். எடுத்துட்டு அப்புறம் அவள் வேலைக்கு போயிட்டுருக்கா, இவ சின்னவா படித்து முடிச்சா அவளும் வேலைக்கு போயிட்டுருக்கா. அப்படிமா பிள்ளைகள் போயிட்டே இருக்கு. லாஸ்ட்ல என் மகன் படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு மறக்க முடியாதுன்னு சொல்ல போனா இப்ப காரியத்தை எப்படி அந்த அதான் தேவைகளெல்லாம் எப்படி சந்திச்சீங்க? அதான் பெரிய பொண்ணு 10க்கு பிறகு 2 பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்க முடியல, காசு இல்லை. சரி, அதனால அவ பிரைவேட்லேயே அப்படி போய் நர்சிங் படிச்சிட்டா. சரி. சின்னவ வந்து ஃபேஷன் டிசைனிங்னு சொல்லி 10க்கு பிறகு 10th வரை தான் பிள்ளைகள். அதுக்கு பிறகு அவள் ஃபேஷன் டிசைன் அவள் படிக்க போயிட்டு அவள் அந்த லைனில் பிறகு இந்த கார்மெண்ட்ஸில் அதில் இதில் அவள் சின்னவ வேலைக்கு போயிட்டா. பெரியவ நர்சிங் படிச்சிட்டா நல்லா. அவள் நர்சிங் படித்து அவள் இப்போ வேலைக்கு போயிட்டா, ப்ரைவேட்லேயே பண்ணி. அதுக்கப்புறம் கவர்மெண்டில் எக்ஸாம் எல்லாம் எழுதி பிறகு பண்ணிட்டா. அப்புறம் போயிட்டா. இவன் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுக்கிட்டு இருக்கான். 10க்கு அப்புறம் 10க்கு பிறகு காலேஜில் சேர்க்க காசு பைசா கிடையாது. என்ன செய்யன்னு பார்த்துட்டு பிறகு ஊரில் கேட்டேன், எங்கள் வீட்டில் தான் அன்னைங்கிட்ட கேட்டேன். அவன் கொஞ்சம் தந்தான் பைசா. உடனே சாக்கெட் காலேஜில் அவனை சேர்த்தாச்சு. அவன் 12th வேறு படிச்சிட்டான். 12th படித்து முடித்து சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்ஜினியர் படிக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்மகிட்ட காசு கிடையாது. ஏன்னா இந்த சொற்ப வருமானத்தை வருமானத்தை படிக்க வைக்க அதில் வேற சாலில் ஒருத்தரையா கேட்கும். ஏதாவது லோன் போடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்காரங்க இருக்காங்க நிறைய பேர். மிலிட்ரி இருக்குது, ரயில்வே இருக்குது, எல்லாரும் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்க இருக்கிறத விட்டுட்டு பறக்க பார்க்காதங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்நிய ஜாதிகள் தானே, அவங்க எப்படி பேசுவாங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்க பார்க்காதுங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். லோனுக்கு அப்ளை பண்ணி ஒருத்தர் கொடுக்க மாட்டேங்காங்க. ஏன்னா இந்த ரிட்டர்ன் ஃபைல் எல்லாம் வேணும்ல நம்மளுக்கு லோன் போட. அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் பிறகு நான் சொன்னேன், அப்போ என் பிள்ளைகள் சொல்லுது, வீடை விற்றுட்டு படிக்க வச்சுருவோம், அவனுக்கு 2 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்கன்னு படிக்க. இவங்க சொல்கிறாங்க வீடை விற்றுட்டு தெருல நிற்கணும், அப்படிலாம் ஒன்றும் படிக்கண்டாம், பேசாமல் எது காசு இல்லாமல் படிக்குதோ அது படிக்க, இல்லைன்னா இன்ஜினியர்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவன் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு விருப்பம் இன்ஜினியர் அவனுக்கு பண்ணணும். பிறகு இருந்தாலும் என் பெரிய மகா தான் வேலை நர்சிங் வேலை செய்தால. அங்கே ஏதோ ஒரு பெரிய பில்டர் ஆக்சிடெண்ட் ஆகி வந்து பெட்டில் இருந்தார். அப்போ இவ ரொம்ப சேவையெல்லாம் பண்ணதில் பார்த்துட்டு, சிஸ்டர் ஆப்கா குச்சியல் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், என்கிட்ட கேட்கணும். அதில் இவனும் வீட்டில் வந்து சொன்னால், நாங்களும் இங்கே இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களையும் நிறைய பேரையும் பார்த்துருந்தோம். அவள் வீட்டில் வந்து சொன்னோடனே எங்கள் கட்சிக்காரங்களையும் பார்த்து லோனுக்கு அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் கேட்காங்க, ஏதாவது பைசாக்காரங்க உள்ளது. அப்போ அவர் சொன்ன அவளுக்கு உடனே அப்புறம் அவர் சொன்னது ஞாபகம் வந்துட்டு. பெரிய பில்டர் அவர் தீவாவில் இருக்காரு. அவர் சொன்னோடனே ஞாபகம் வந்தோடனே, அதனால இது கேட்க இவ்வளோ தயங்குதேன்னு சொல்லிட்டு உடனே அவர் ஃபைல் எடுத்துட்டு உடனே பேங்க் வந்துட்டாரு. தானேல அலகாபாத் பேங்க். அவர் வந்துட்டாரு. ஏன்னா அவரை கவனிச்சத விதத்தை வச்சு அவருக்கு ஒரு அன்பு அவருக்கு. அதனால என்ன ஒரு உதவினாலும் நான் செய்வேன். ஐடி ஃபைல் மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸ்க்குள்ளது எல்லாமே செட்டில் பண்ணிட்டாரு. அவர் வந்து இது பண்ண உடனே அவரு இப்படியே, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அங்க ரிலையன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு காரியம் நிறைய, பேங்க் வருவாங்க போவாங்கல்ல. அப்போ பேங்க்ல உள்ளவங்களே இவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய பில்டர்லாம் இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எங்கெங்க சைன் வைக்கணுமோ டக்குன்னு வச்சு கொஞ்ச நேரத்தில் இது பண்ணி விட்டாங்க, ஃபார்மை நிறைச்சி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது தடையா இருந்தது. பிறகு ப்ரேயர்ல சொல்லி தடை வருது, ப்ரேயர்ல சொல்லி அப்போ சர்ச்சில் நைட் ப்ரேயர் வச்சாங்க. நைட்டு ப்ரேயரில் வச்ச உடனே ஒரு நாள் நைட் ப்ரேயர் இருக்குது. அப்போது சாட்டர்டே நைட் ப்ரேயர் இருக்குது. நைட் ப்ரேயரில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு இந்த வாரத்தில் இதாயிரும் அப்படின்ட்டு. எனக்கு ஆகுனா நான் சாட்சி சொல்வேன்னு வேற சொல்லியிருந்தேன்.
உடனே நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கோம். அடுத்த சாட்டர்டே நைட் ப்ரேயர் வர்றதுக்குள்ள நோன் செக்ஷன் ஆயிடுச்சு. சக்சன் ஆயிட்டு. வியாழக்கிழமை சக்சன் ஆயிட்டு. ஆகி உங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. வேற உடனே அவனுக்கு எல்லாம் காலேஜ்லலாம் அட்மிஷன் எல்லாம் போட்டு நல்லா படிச்சான். அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கே பிள்ளைகளுக்கு வயசு 2 பிள்ளைகளுக்கும் ஆகிட்டே இருக்குது. சரி சரி. ரொம்ப நைட்டெல்லாம் தூக்கம் வராது எனக்கு. திருமண வயசு பெரியவளுக்கெல்லாம் 27 வயசு ஆயிட்டு. சரி சரி. ஆமாம், சின்னவ 25 வயசு இருந்தால் பெரியவளுக்கு 27 வயசு ஆயிட்டு. அப்போது நான் என்ன பண்ணுவேன், நைட்டு திடீர்னு எழும்பிடுவேன். எழும்பினா என்னாகும், அதுக்கு முன்னால் என்ன சாலில் என்ன சர்ச்சின்னு ப்ரேயர்னு போயிட்டே இருக்காங்க, கிறிஸ்டன் ஆயிட்டாங்களா, அவங்களுக்கு அங்கே துட்டு கொடுப்பாங்களா இருக்கும். அப்படிலாம் சாலில் பேச்சு. பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கலாம் அங்கே காசு கொடுப்பாங்க அப்படிலாம் எல்லோரும் பேசுகிறாங்க. எவ்வளோ நிந்தானா, ரொம்ப நிந்த அவமானம் எல்லாம் கர்த்தருக்குள்ள இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் கைவிடலை. அப்புறம் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு அப்படியே ஞாபகம் வரும். திடீர்னு எந்திரிச்சிட்டு நைட்டு அந்தால பாஸ்டர் ஒய்ஃபோட ஃபோன் அடிப்பேன். இன்னும் இப்படி இருக்குது எனக்கு என்னத்துக்கு. அப்போது அவங்க ஆண்டவர் ஒரு பாரம் கொடுக்காங்க, நீங்கள் அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுவேன். எப்படி சொல்லுறாங்களோ அதைப்படி நான் செஞ்சுட்டே இருப்பேன். கடைசியில் 27 வயசு ஆயிட்டு மகளுக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவரை கைவிடலை. எங்களை கைவிடாமல் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எடுத்து அவளுக்கு திருமணம் ஆயிட்டு. அவளுக்கு திருமணம் ஆனோடனே இவன் படிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்தவளுக்கு 29 வயசு ஆகியாச்சு. அவளுக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கணும், திருமண காரியத்தையும் பார்க்கணும். இவன் படிச்சு முடிக்கான். இவன் 2012 இவன் படிச்சு முடிச்சுட்டான். சின்னவளுக்கு 2015 தான் அவளுக்கு திருமணம். இன்னும் 29 வயசு. பார்த்துக்கிட்டே இருக்கோம், வார இடத்துலலாம் ரொம்ப காசு கேட்காங்க. எங்கே போவ, பைசாவுக்கு நகைக்கு எல்லாம் எங்கே போவ அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். ப்ரேயர் விடவே இல்லைன்னா உபாசம் போட்டு ப்ரேயரும் பண்ணுவேன். ஊழியத்துக்கு போகிற கூட ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்காரு, ஊழியக்கார பெண்களோட இருன்னு அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே போவேன். ஒரு ஜெபம் விட மாட்டேன். எந்த ஜெபம் இருந்தாலும் வாரம் பூரா சர்ச்சைக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. எங்கள் அரசாணம் எடுக்க முன்னெல்லாம் அரை பிறகு சின்னவளுக்கும் ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போ இவன் வேலைக்கு போயிட்டான். ஆமாம், பெரியவளுக்கு காரியம் முடிஞ்சது. அதுவும் கர்த்தருடைய கிருபைனால அதிகமாக தான் கேட்டு வந்தாங்க. ஆனாலும் அந்த மாப்பிள்ளை பையன் ரொம்பலாம் கேட்காதங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட, ஏன்னா பொண்ணு பிடிச்சிட்டுல, அதனால அம்மாட்ட நீங்கள் ரொம்ப கேட்காதங்க, போதும் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு பெரியவளுக்கு. அப்புறம் சின்னவளுக்கும் 29 வயசு ஆயிட்டு. என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு இருந்து வாரவங்கலாம் ரொம்ப காசு கேட்டு நகைலாம் கேட்டிருந்தாங்க. சரி ஆண்டவர் நடத்துவார். பிறகு ஊழியக்காரது மூலமாக ஒரு பையன் வந்தது. பிறகு அதுவும் முடிஞ்சது. அப்போ என் மகன் அந்த நேரம் அவன் படித்து முடிச்சு அவன் வேலைக்கு 2012 போயிட்டான். அவன் போனோடனே அவன் கொஞ்சம் ஹெல்ப் ஆயிட்டான். அவனுக்குள்ள அவனுக்கு லோன் போட்டு தானே கொடுத்தோம். அந்த லோனையும் அடைக்கவும் ஒரு 2 லட்சம் ரூபா லோனும் போட்டு சின்னவளுக்கு காரியத்தை ஆண்டவர் முடிக்க கிருபை செய்தார். அதையும் பிள்ளைகள் கல்யாணத்தெல்லாம் இங்கே வச்சா ரொம்ப பைசாலாம் கிடையாதுன்னு ஊரில் போய் சொந்தக்காரங்க வீட்டில் வச்சு அப்படி சிம்பிளா முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே எதுவுமே பண்ணலை. வெறும் பைசா கொஞ்சம் கொண்டுட்டு போயிட்டு அப்படியே ஏதோ கர்த்தர் நடத்தினாரு. அப்படி சிம்பிளா அதான் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேயே போய் கல்யாணம் 2 பொண்ணுக்கும். அப்படியா? 2 பொண்ணுக்கும் மாப்பிள்ளை வீட்டில். அதான் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டு கல்யாணம் தான் ஈசாக்கு ரெபேக்காக்கு எப்படி முடிஞ்சது, அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க. என் கூட இருந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. அப்படி மாப்பிள்ளை வீட்டிலே போய் 2 கல்யாணமும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இருந்தோம் அப்படியே. மகன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? பிறகு அவன் 2016 அவன் எல்லாம் இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு திடீர்னு பெங்களூர்ல இருந்து இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூ வந்தோடனே இன்டர்வியூ கொடுத்தான், பாஸ் ஆகிட்டான். சரி. உடனே அவன் பெங்களூருக்கு கிளம்பிட்டான். அப்புறம் நாங்கள் 2 பேரும் இங்கே இருந்தோம். அவன் பெங்களூரில் போய் 2 வருஷம் அவன் அங்கேயும் போய் அவனுடையும் சாட்சி நல்லா. எப்படின்னா அவன் அங்கே போய் இந்த பையங்கள்லாம் தங்கியிருக்க ரூமில் தான் அவன் இருந்தான். இருந்துட்டு நான் தான் இங்கே வாலிப பையன் போயிருக்கான். ரெச்சுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கோம். ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஆண்டவருக்குள்ளே பிள்ளை வைராக்கியமாக இருக்கான். எந்த உலக பிரகாரமாக காரியத்தை விட்டுட்டு அவன் வெளியே இருக்கான். ஆனாலும் என்ன பண்ணிடக்கூடாது, பாவத்தில் விழுந்துடக்கூடாது. பாவத்தில் விழமாட்டான்னு அது ஒரு விசுவாசம்.
ஆனா ஆராதனை கிடைக்காம ஏன்னா சண்டே ஒரு சண்டே லீவ் போட மாட்டான் அவனும். சரி. அவனும் யாருமே லீவ் போட மாட்டோம் நாங்க சண்டே. எல்லா சண்டேயுமே நாங்க அட்டன் ஆயிருவோம். எந்த வேலை எப்படி இருந்தாலும். இவங்க மட்டும் கொஞ்சம் துணி தைக்க வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துருவாங்க. அப்படி அவங்க வராம இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாரம் பனிஷ்மெண்ட் குடுத்துருவேன். நான் பேசாம பேச மாட்டாப்ல. நல்ல பேச மாட் பேச மாட்டேன். எப்படின்னா சிஸ்டர், சண்டே நம்ம சர்ச்சுக்கு வரோம். சண்டே தான் கஸ்டமருக்கு எல்லாருக்கும் லீவ் இருக்கும். அப்போ சண்டே தான் அவங்க ஜாஸ்தி வருவாங்க. ஆனா ஆண்டவருக்காக நான் எழுந்து சர்ச்சுக்கு வந்ததுனால எனக்கு அந்த சண்டே கூட ஆசீர்வாதம் சனிக்கிழமையே கிடைச்சிரும். சனிக்கிழமை எல்லா கஷ்டம் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாமே பெங்களூர் போயிட்டா நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன். அவனும் அங்க ஆலயம் தேட ஆரம்பிச்சா. கர்த்தரை ருசிச்ச பையன்லாம் நான் தேட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் ரூம்ல இருந்து இப்படி போகும்போது அந்நிய பாஷையில ஆராதனை பண்ணி சத்தம் கேட்டது. சரி. ரொம்ப அவன் இருக்க பில்டிங்க்கு பக்கத்துல தான் சர்ச்சு. ஆனா அவனுக்கு ரூமுக்குள்ள தெரியல. கேட்காது. அவன் அந்த பக்கமா வெளியில போகும்போது கேட்டிருக்கு. உடனே உள்ள நுழைஞ்சிட்டான். உள்ள நுழைஞ்சோடனே உள்ள இருக்கவங்களும் நல்லா கேட்ச் பண்ணிட்டாங்க. ஆவிக்குரிய சபையில தான் நல்லா உடனே கேட்ச் பண்ணிடுவாங்கல்ல. கேட்ச் பண்ணி என்ன யாதுன்னொடனே அப்புறம் இவன் அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபம் பண்ணது இது வைக்கிறது அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. போய் அவனை அப்படியே கேட்ச் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு அவங்க இங்கிலீஷில் இது பண்ணுவாங்க. செய்தி கொடுப்பாங்க. ம். இவன் அப்படியே அங்கே உள்ள பையனால இவன் அப்படியே ஏற்கனவே இங்கே நம்ம சபையிலே கொஞ்சம் அவன் இருந்த சபையில வளர்ந்து தான் போனான். அவன் அவன் அப்போ தான் வளர்ந்துருந்தான். அந்த நேரம் கரெக்டாக அங்கே எடுத்தோன்னே ரொம்ப துக்கமாக தான் இருந்தது. இருந்தாலும் வேலை நம்ம அதை தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ஆண்டவர் எங்கே போனாலும் நடத்துவார் அவனன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே அவங்க சீக்கிரமாக வெகு சீக்கிரமாக அவனை 2 மாதத்துல வெகு சீக்கிரமாக அவனை அங்கே கேட்ச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. அவன் அபிஷேகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்டேஜில் இது பண்ணிட்டாங்க. ஹிந்தியில் இது பண்ணதுக்கு. இப்ப அவங்க ஹிந்தில ஆமா. டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2016 அப்படி இதாயிட்டு அப்புறம் 18 அவனுக்கு பெண் வீடு வந்தது. இவனை நல்ல பயோடேட்டாலாம் பையனா பார்த்து எடுத்து இவனுக்கு ஆவிக்குரிய பையனா இருக்காங்க. பார்த்து எடுத்து பயோடேட்டாலாம் இருக்கும்ல. ஆ. சர்ச்சில் உள்ள பேரு எல்லாமே இருக்குமா. அப்படியே அவங்க இது பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. அவனு பிறகு என்கிட்ட சொன்னான். என்கிட்ட சொன்னோடனே சரி நம்ம பார்க்கலான்னு அவங்க குஜராத்தில் இருந்தாங்க. சரி. பாஸ்டரோட மகா தான். சரி. அதனால உடனே நாங்கள் போகிற சபையில் உள்ள பாஸ்டருக்கே அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. ஆமாம். அதனால அவங்களும் சொன்னாங்க அம்மா பையன் நல்ல பையன் எல்லாம் சொன்னோடனே அப்புறம் அவங்க 2018 அவங்க பேசி எடுத்து எனக்கும் ஏன்னா எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னவங்களே சொல்லுவாங்க. அந்த ஐயாவை அடிக்கடி சொல்லிட்டு போவாங்க. ஆவிக்குரிய என்னப்பா ஒரு ஊழியக்காரங்க மகளை பொண்ணா வரணும்னு அதையும் சொல்லி பண்ணாங்க. அவனுடைய வாழ்க்கை இப்போ மறக்க முடியாதுன்னு சொல்ல போனால் படிப்பே ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆனாலும் கர்த்தருக்குள்ள இப்போ அவங்க கர்த்தருக்குள்ள இருக்காங்க மத்தியில் இல்லை. படிப்பையும் ஆசீர்வதித்து வேலையும் ஆசீர்வதித்து அவனுடைய இந்த வாழ்க்கை எல்லாமே ஆண்டவர் அவங்க ஆசீர்வதிக்க ஜெபிச்ச மாதிரி அப்பவுமே எல்லாமே சொன்ன கரெக்டா வார்த்தைகள் ஒன்று கூட மண்ணில் விழாதபடி கர்த்தர் எல்லாமே அவன் நடத்தினார். வாழ்க்கையில் எல்லாமே நிறைவேறிட்டு ஊழியக்காரனா பார்க்கனாங்க. அதே மாதிரி ஒரு ஊழியத்தை கூட ஆண்டவர் செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. இப்போ பெங்களூர்ல அவனுக்கு ஒரு வாஞ்ச இடையில அவனுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தது. அந்த பலவீனத்துலேயும் கூட ஆண்டவர் அற்புதமாக 4வது ஸ்டேஜுக்கு போன மாதிரி தான் போயிட்டு கேன்சர் சொல்லி ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாக அவனை விடுதலையாக்கி அப்போது நாங்கள் 2 பேரும் அங்கே தான் இருந்தோம் பெங்களூரில் தான். சரி. எனக்கு ரொம்ப வருத்தம்னா ரொம்ப வருத்தம். அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன் அழுது ஜெபம் பண்ணுமா ஆண்டவர் சொல்லாரு நான் உன் பிள்ளைய உன் மடியில் தருவேன் நீ அழாத உத்தரவு. நீ அழாத நான் அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அந்தாலே நான் அமைதியாயிட்டு அப்புறம் இப்போ நான் ஊழியத்தை செய்ததுக்கு அவனுக்கு ஒரு வாஞ்ச பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி இப்போ படிச்சுட்டு இருக்கான். நல்லா வைராக்கியமாக மனைவியும் அதே மாதிரி அவளும் கொயரில் லீடர் மாதிரி இருந்து அவளும் வைராக்கியமாக நல்லா இருக்கா. கர்த்தருடைய கிருபைனால அவன் பிள்ளைகளுமே நல்லா 2 பேரும் பிள்ளைகளையும் நல்லா கர்த்தருக்குள்ள கர்த்தருக்குள்ள வைராக்கியமா வளர்த்துட்டு ஆமாம் இப்பவுமே 2 பேரும் ப்ரேயர்லாம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே ப்ரேயர் பண்ணுவாங்க. சரி. ஆமா. ம். 2 அதே பிள்ளைகளும் மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தர் ஆமா. ஸ்தோத்திரம். திருமண உங்களை காரியங்களை ரட்சித்து கர்த்தர் வேர் பிரித்து ஆமாம் உங்களை ஆசீர்வதிச்சு உங்க மூலமா உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சு இப்போ இன்னைக்கு குடும்பமா ம- கர்த்தருடைய நாமத்தை அதே மகிமைப்படுத்த மாதிரி முடியாது இப்பவும் கர்த்தர் நாங்கள் செய்தார். ஊருக்கு போனாலும் நாங்கள் யார் யார் வீட்டுக்கு போகிறோமோ அங்கே உள்ள தடைகளும் மாறப்படுது. ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுது. ஒரு ஆசீர்வாதமான ம். பெட்டகமா கர்த்தர் உங்களை வச்சிருக்காங்க. வச்சிருக்காரு. ஆமா. எங்க போனாலும் என் தம்பிலாம் நீ வந்துட்டு போன உடனே நிறைய தடைகள் மாறி காரியங்கள் நிறைய செய்தேன் அப்படின்னு சொல்லுவான்.
ஆமா. ஏன்னா அப்படி தேவ சமூகத்துல இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆ. ஆராதிக்கிறீங்க, கர்த்தருடைய நாமத்தை அதனால மகிமைப்படுத்துறீங்க. இப்போ கர்த்தருடைய கிருபைனால அதனால நம்ம இருக்கிற சபையிலே இருந்து ஊ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டும், பெண்களோட சேர்ந்து பிரேயர் இதெல்லாம் நடத்திட்டும் இருக்கோம். ஸ்தோத்திரம். ஆமா. நீங்க உங்க சாட்சி ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. சமயத்தை எடுத்து நீங்க வந்து நேயர்களுக்காக நீங்க கர்த்தர் செய்த நன்மையை சொன்னீங்க. நிச்சயமாகவே இன்னும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இன்னும் அநேக ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தும்படியாக நாங்க உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரமாய் பொறுமையோடு கூட இருந்து எங்களோடு இணைந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். ரொம்ப நன்றி. பாருங்க, எப்படியாக புறஜாதியாய் இருந்த, கர்த்தரை அறியாமல் இருந்த அந்த குடும்பத்திலிருந்து அந்த சகோதரனை கர்த்தர் ரட்சித்து, அந்த சகோதரியை கர்த்தர் தெரிந்தெடுத்து, அவங்க வாழ்க்கையை கர்த்தர் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த வாழ்க்கையை அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் வழிநடத்தி வந்தார். நாம் பார்த்தோம், நாம் கேட்டோம். எப்படியாய் அவருடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத நிலைமை, அந்த சூழ்நிலையிலும் அவருடைய மகனை கர்த்தர் ஒரு பெரிய படிப்பை படித்து அதன் மூலமாய் கர்த்தருடைய குடும்பத்தை உயர்த்தி இந்த நாளிலே தேவ நாமத்தை குடும்பமாய் அவர்கள் மகிமைப்படுத்த முடிய கர்த்தர் செய்த பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சூழ்நிலையும் இப்படிப்பட்டதாய் காணப்படலாம். கவலை வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் ஒருபோதும் அவர்களை தாழ்த்தி விடுவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டபடினால வந்ததான எல்லா போராட்டங்களையும் சகிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்து இம்மட்டுமாய் அவர்களை நடத்தி ஒரு ஆசீர்வாதமான பெட்டகமாய் கர்த்தர் அவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவருடைய நாமத்தை அவர்கள் மூலமாய் மகிமைப்படுத்தி வருகிறார்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த மாதம் இன்னொரு ஜீவனுள்ள சாட்சியோடு கூட உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.